ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு அதிரடியான ஆபத்தான விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் ஜோதிட ரீதியாக பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஆபத்தான விஷயம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன ஆபத்தான விஷயம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டு பிறந்து இந்த ஆண்டில் 9வது மாதமான செப்டம்பர் மாதமானது ஸ்டார்ட் ஆகி நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ செப்டம்பர் மாதம் சாதாரண மாதம் கிடையாது. ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாக பல சம்பவங்கள் நடைபெறக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். ஸோ அப்படி ஒரு பயங்கரமான எச்சரிக்கையான சம்பவமானது நடக்க இருக்குது இந்த மாதத்தில். ஸோ அது என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 7 அன்னைக்கு தமிழ் மாதம் ஆவணியுடைய 22ஆம் நாள் கிழமை ஞாயிற்றுக்கிழமை. அன்னைக்கு என்ன ஒரு எச்சரிக்கையான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? அன்னைக்கு தான் இந்த ஆண்டுடைய 3வது கிரகணமானது நடைபெற போகுது. என்ன கிரகணம் நடைபெற போகுதுன்னா சந்திர கிரகணமானது நடைபெற போகுது. கிரகணங்கிறது ஒரு சாதாரண நிகழ்வு கிடையாது. அறிவியல் ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் மிகவும் முக்கியமான நிகழ்வாக கிரகணங்கிறது பார்க்கப்படுது. இது ஒரு வானிய நிகழ்வாக இருந்தாலும் இதனுடைய தாக்கமானது எல்லாருக்குமே ஏற்படும். ஆக்சுவலி கிரகணங்கிறது ஒரு வருடத்துக்கு 4 டைம் நடைபெறும். 2 சந்திர கிரகணம், 2 சூரிய கிரகணம். ஆல்ரெடி ஒரு சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் நடந்துருச்சு. இப்போ அடுத்ததாக ஒரு சந்திர கிரகணமானது நடக்க இருக்கு. அதுதான் செப்டம்பர் 7ஆம் தேதி அன்னைக்கு நடைபெறக்கூடிய இந்த சந்திர கிரகணத்துடைய தாக்கம் 12 ராசிக்காரங்களுக்குமே தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் அவங்கவுங்க ராசிக்கு கிரகணத்தினுடைய பலன் என்னங்கிறத தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் கிரகணத்துடைய விளைவை ஷேர் பண்ணிட்டு ஆரம்பிச்சிருக்கேன். அதில் மேச ராசிக்கு ஷேர் பண்ணிட்டேன். இப்போ அடுத்ததாக இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ரிஷப ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களோட ராசிக்கு இந்த கிரகணத்தினால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடைய முடியும். நடைபெறக்கூடிய இந்த கிரகணம் சாதாரணமான வானிய நிகழ்வுன்ட்டு நிறைய பேர் நினைக்கிறோம். ஆனால் உண்மையாலுமே சாதாரண வானிய நிகழ்வு கிடையாது. இந்த கிரகணத்தின் போது தான் நிறைய ஒரு இதெல்லாம் வெளியே வரும். அதாவது கிரகணத்தின் போது தான் கிரகணம் பயங்கரமான ஒரு இதெல்லாம் வெளிப்படுத்தும் சக்திகளை. அதுதான் நெகட்டிவ் என்று சொல்லப்படும். அந்த நெகட்டிவ் எனர்ஜி நம்மளோட ராசிக்கு பாதிப்பை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதனால் கிரகணத்திலிருந்து தப்பிப்பதற்கு நம்ம ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்து பலனடையணும். சரி, இப்போ சந்திர கிரகணம் நடைபெறக்கூடியதை டீட்டெயில்டாக ஷேர் பண்ணுறேன். ஸோ முதல்ல சந்திர கிரகணம் நடைபெறுவதை பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் கிரகணத்துடைய பலன்கள் என்னங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி வாங்க, கிரகணம் நடக்கிறத பற்றி முதல்ல இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆகஸ்ட் இறுதியில் நாம் கடந்து இப்போ செப்டம்பர் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. செப்டம்பர் மாதத்தின் முதல் வாரத்திலே சந்திர கிரகணமானது நடைபெற இருக்கு. ஆக்சுவலி முதல் வாரத்திலே இந்த சந்திர கிரகணம் நடைபெறுவது ரொம்ப எச்சரிக்கை. கிரகநிலைகள் ஒவ்வொரு அசைவுமே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் இந்த சந்திர கிரகணத்தில் 5 ராசிக்காரங்களுக்கு பாதிப்பு அதிகம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அவங்களா என்ன மாதிரியான சிக்கல்கள் வரும், என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கணும். அதை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஆக்சுவலி சந்திர கிரகணம் செப்டம்பர் 7ஆம் தேதி இரவு 9:56 மணிக்கு தொடங்கி நள்ளிரவு 1:52 மணிக்கு நிறைவடைகிறது. பொதுவாக இந்த சந்திர கிரகணம் நடைபெறுவதற்கு 3-6 மணி நேரத்துக்கு முன்பே வயிற்றை காய போடணும். ஃப்ரிட்ஜில் இருந்து எடுக்காமல் காலையில் கிரகணம் முடிந்தவுடன் புதிதாக சமைத்து தான் நீங்கள் சாப்பிட்ணும். ஆக்சுவலி ராகுவும் சந்திரனும் இணைவதை தான் சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுது. இந்த முறை சந்திர கிரகணம் கும்பராசி புரட்டாதி நட்சத்திரத்தில் நிகழப்போகிறது. ஆக்சுவலி ராகு கேது நிழல் கிரகங்கள் தான். ஆனால் விஷத்தன்மை அதிகம் கொண்ட கிரகங்கள். சாப்பிடக்கூடிய உணவை நஞ்சாக மாற்றுவதே இந்த கிரகங்கள் தான். அதனால தான் உணவு கட்டுப்பாடு, கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்கணுங்கிறது கிரகணத்தில் காலங்காலமாக சொல்லப்பட்டிருக்கு. சிலர்லாம் உணவில் தர்பை புல்லை போட்டு வைப்பாங்க. ஏன்னா அசுர சக்திகள் உச்சத்தில் இருக்கும் என்பதால் இந்த டைமில் சுப தெய்வங்களுக்கே பலன் இருக்காது. இதன் காரணமாக தான் கோயில் கற்ப கிரகங்கள் பூட்டி வைக்கப்படும். அப்படிப்பட்ட கோவிலுக்கே இந்த நிலைமைனா நமக்கு ஏமாத்திரம். அதனால தான் உணவில் தர்பை புல்லாக போட்டு வைக்கப்படும். ஸோ கும்பராசியில் கிரகணம் நிகழ்வதனால திரிகோண நிலையில் உள்ள மிதுனம், துலா, மகரம், கும்பம், மீனம் ஆகிய 5 ராசிக்காரங்க மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும்.
அப்புறம் புரட்டாதி, விசாகம், புனர்பூசம், சதயம், உத்திராடதி நட்சத்திரங்களில் இருக்கவங்க கூட மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது முக்கியம். சந்திர கிரகணத்தின் போது ரிஷப ராசிக்காரங்க, அரசியல்வாதிகள், அரசு பணிகளில் இருப்பவங்க அதிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா ஒன்றிய நாடுகள் தலைவர்களுக்கே கண்டனம் இருக்குது. அப்புறம் பீகார், ஒடிசா, சத்தீஸ்கர் மாநிலங்களில் உச்ச தலைவர்களுக்கு பாதிப்புகள் வரும். அதனோடு தமிழ்நாடு உள்பட இந்தியா முழுவதும் உள்ள தலைவர்களுக்கும் கண்டை இருக்குது. ஸோ பாதிக்கப்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ட்ராவல் கூட இந்த நாளில் செல்ல வேண்டாம். விமானத்தில் பயணம் செய்யும்போது அனைத்து விஐபிகளும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த வருட கிரக அமைப்புகளால் சரியில்லை என்பதால் எதிலும் கூடுதல் கவனத்தோடு இந்த கிரகணத்தின் போது செயல்பட வேண்டும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதிலிருந்து தப்பிப்பதற்கு சில பரிகாரங்கள் கடைபிடிக்கணும். உங்களுக்கு மிகவும் தெரிந்த ஸ்லோகங்களை இந்த கிரகணத்தின் போது உச்சரிங்க. மேலும் குட்டி கலசத்தில் நெல் தர்பை 11 தட்சணையாக போட்டு சிவன் கோவில் அர்ச்சகர்களுக்கு தானமாக கொடுங்க. இதனால் பாதிப்புகள் குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இவ்வளோ நேரம் சந்திர கிரகணம் நடக்கிறத பற்றி பார்த்துட்டோம். இப்போ சந்திர கிரகணம் நடந்ததுனால உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ ரிஷப ராசிக்காரங்க, உங்களுக்கு கிரகணத்தின் போது என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத முதல்ல ஷேர் பண்ணுறேன். சந்திர கிரகணத்தின் போது கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ராசியில் குரு, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய், சுகஸ்தானத்தில் சூரிய புதன், பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரன் கேது, தொழில் ஸ்தானத்தில் சனி, லாபஸ்தானத்தில் ராகு. இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு வரப்போகுது கிரகணத்தில். இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் சொல்ல போகிறேன். என்ன பலன்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. வேகத்தோடு விவேகமாகவும் நடந்து கொள்ள ரிஷப ராசிக்காரங்க நீங்கள் சிக்கனமாக நடந்து கொள்ளும். இந்த கிரகணத்திலிருந்து ராசிநாதன் சுக்கிரன் 6வது ஸ்தானத்தில் மறைந்திருக்கிறார். ஆனால் அவர் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்கிறார். அறிவு திறனானது அதிகரிக்கோ. உங்களுடைய பேச்சு மற்றவரை மயக்குவது போல் இருக்கோ. ருசியான உணவை உண்டு மகிழா. ராசியில் இருக்கக்கூடிய குரு மனநிம்மதியை தருவார். சாமர்த்தியமான காரியங்கள் செய்தீங்கன்னா வெற்றி இந்த கிரகணத்திலிருந்து பெற முடியும். அப்புறம் தொழில் ஸ்தானத்தில் சனி இருக்கிறார். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காண முடியும். தொழில் வளர்ச்சிக்காக சில திட்டங்கள் செயல்படுத்த முடிவெடுத்திங்கன்னா சக்ஸஸ் ஆகும். பணவரவு திருப்தி தரும். வியாபார ஸ்தலத்திற்காக புதிதாக இடம் வாங்கக்கூடிய அமைப்பு கூட உண்டாகும். அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு செயல் திறமை கூடும். பயணங்களும் செல்ல வாய்ப்புகள் நேரிடும். பணி நிமித்தமாக அலைய வேண்டியது இருக்குது. குடும்பஸ்தானத்தை செவ்வாய் அலங்கரிக்கிறதுனால இந்த கிரகணத்தின் போது கணவன் மனைவியாக இருக்கிறவங்களிடையே நிறைய மாற்றம் ஏற்படும். சிறிது பிணக்கு வரலாம். நிம்மதி குறைவு ஏற்படலாம். சுற்றத்தினருடைய வருகை இருக்கும். பிள்ளைகள் மூலம் மனமகிழ்ச்சி ஏற்படும். குடும்ப வருமானம் அதிகரிக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழலாம். உறவினர்கள் நண்பர்கள் மூலம் ஆதாயம் பெறுவீங்க. பெண்களுக்கு கூட அறிவுத்திறன் அதிகரிக்கும். இனிமையான வார்த்தைகளால் சிக்கலான காரியத்தை கூட எளிதாக செய்து முடிப்பீங்க. அந்த மாதிரிலாம் உங்களுக்கு மாற்றங்கள் இந்த கிரகணத்தின் போது ஏற்படும். அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு பணவரவு இருக்கும். எடுத்த முடிவை செயல்படுத்தும் முன்னாடி ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிப்பது நல்லது. எந்த ஒரு காரியத்திலும் அவசர முடிவு எடுக்க தூண்டும். வீண் வாக்குவாதங்களால் பகையை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. மீண்டி பகையை வளர்த்துக்கிட்டிங்கன்னா அது உங்கள் கலைத்துறையில் பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும். அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சலுக்கு பிறகு எந்த ஒரு காரியமும் நடந்து முடியும். வேலை தொடர்பாக நிறைய அலைய வேண்டியது இருக்குது. வரவேண்டிய பாக்கிகள் தாமதமாக வந்து சேரும். ஸோ அதெல்லாம் வந்து சேருவது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில திட்டங்களை ஆலோசிக்கணும். அப்போ தான் நீங்கள் ஆலோசனை பண்ணுவதற்கேற்ப நல்ல வெற்றியை காண முடியும். ஆக மொத்தம் ரிஷபராசி கார்த்திகை 2, 3, 4 பாதம், அதுக்கப்புறம் ரோகிணி, அப்புறம் மிருகசீர 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு நான் சொன்ன கணிப்பு இவ்வளவுதாங்க. அதாவது நான் சொன்ன கணிப்பு உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு கரெக்டாக இந்த கிரகணத்தின் போது இருக்கும். அதனால் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ நீங்கள் இதை பார்த்து பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை பார்க்கட்டும். அவங்களும் ரிஷப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும்.
இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.